செங்கோட்டை 10 நாள் காலக்கெடு கொடுத்திருந்தாரு. அந்த டைம் முடிய போகுது, இன்னோட முடிய போகுது. அதை பத்தி என்ன திரும்பவும் மாண்புமிகு அருமையண்ணன் செங்கோட்டையன் ஒரு நல்ல செய்தி சொல்லுவார். நீங்க அவங்க இந்த பிரச்சனை சசிகலா சந்திக்க போறது கேள்விப்பட்டான். யார் சொன்னது உங்களுக்கு? தகவல் வந்தது. அது தகவல் உண்மையா பொய்யான்னு சொல்லுங்க. சரி, அண்ணன் தந்து சந்திக்க இல்ல சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உரிய நேரத்தில் சந்திப்பேன். அனைவரும் சொல்லியிருக்காங்க, ஜிடிவி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க எப்போதுமே சந்திக்க போறீங்க இல்ல அவங்க சந்திக்க மாதிரி? கூடியவர்கள் சந்திப்பேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போய் சந்திப்பேன். பிரச்சாரம் பண்ணும்போது சவுண்ட் கட் பண்ணதா ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இது கரண்ட் கட் பண்ணதா குற்றச்சாட்டு வந்திருக்கு. தெரியல, அது தெரியல. அந்த மாதிரி குற்றச்சாட்டு இது வரைக்கும் வெளியே வரல. அது போக வந்து நீங்க விஜயோட எதுவும் கூட்டணி வைக்கிறதா இருக்கா? ஏற்கனவே சொல்லிவிட்டேன், எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம், அது நல்லவும் நடக்கலாம். உங்களோட தொடர்புலயே இருக்கிறேன், போன்ல கூட நான் பேசியிருக்கேன். போன்ல 2 தினங்களுக்கு முன்னால் போன்ல பேசினார். சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். உறுதியாக நம்ம சந்திப்போம் என்று சொல்லியிருக்கிறோம். இப்ப டிடி தினகரன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதாவது சிஎம் வேட்பாளர் மாத்தினாங்க, நான் என்டிஏ கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி, அதை பத்தி நீங்க என்ன சொல்லுங்க? அது சிஎம் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி மாத்திட்டா அவர்கிட்ட தான் கேட்கணும்.